ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் அபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போதும். கார்த்திகை ஸ்பெஷலாக கண்டதப்பம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது எங்கள் அம்மாவோட ரெசிபிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கோதுமை மாவு வச்சு தாங்க இந்த கண்டதப்பம் செய்ய போகிறோம். எப்படி செய்வோன்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. எப்பயுமே நம்ம ஸ்வீட் செய்தா இருந்தால் அதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கணுங்க. அது மாதிரி 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. சரிசமமாக எடுத்துக்கோங்க. இனிப்பு நல்லாவே இருக்கும். இதை ஒரு சட்டியில் வச்சு கொஞ்சமாக ஒரு 100 ml அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி விட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த வெல்லம் எல்லாம் நல்லா நம்மளுக்கு மெல்ட் ஆகி வரும். ஒரு கட்டி கூட இல்லாமல் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெள்ளைப்பாகு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 நல்ல பழமாக உள்ள வாழைப்பழம், இது மாதிரி சின்ன சைஸ் பழம்னா 2 எடுத்துக்கோங்க. பெரிய வாழைப்பழம்னா 1 போதும். இதை நல்லா அது மாதிரி மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு இதையும் அந்த கோதுமை மாவோடு நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துப்போம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிடும். இதை லைட்டாக ஒன் டைம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் உள்ள இந்த வெள்ளைப்பாகையும் சேர்த்துப்போம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி எந்த கட்டியும் இல்லாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 சிட்டிகை அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்க தேங்காய் அதை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா, இந்த கன்சிஸ்டன்சி நம்ம தோசை மாவு கரைப்போம்ல, அதை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு இந்த தோசை மாவோட கொஞ்சம் கட்டியாக இருந்தால் போதும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கோங்க. நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னு மிதமான சூட்டிலே அடுப்பை வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. அடுப்பை நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் கலர் ப்ரௌனாக மாறும். பட் உள்ளுக்குள்ளே மாவு வேகாது. அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிப்போம். இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி திருப்பி விடுங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கலர் நல்லா இது மாதிரி லைட் கோல்டு ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வரும். அப்போது நல்லா நம்ம எடுத்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸ் ஆயிலை ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் ஊட்டி ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துக்குவோம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக டேஸ்டான ஒரு கண்டதப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நாளைக்கு உங்கள் கார்த்திகை ஃபெஸ்டிவல் அப்போ நீங்களும் இது மாதிரி கண்டதப்பம் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.